10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.19 12வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு 5 2 9 1 2 8 b ஈக்குவல் டு 1 7 1 2 5 -1 எனில் ab டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்கவும் அப்படின்னு கேட்டிருக்குது. இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு காட்டணும். எல்ஹெச்எஸ்ல கணக்கிட வேண்டியது ab ஹோல் டிரான்ஸ்போஸ் கணக்கிடணும். அப்போ ஏ என்ற அணியையும் பி என்ற அணியையும் பெருக்கணும். ஏபி முதல்ல பெருக்கலாம். ஏ என்ற அணியின் உறுப்புகள் 5 2 9 1 2 8 பெருக்கல் பி என்ற அணியானது 1 7 1 2 5 -1. இரண்டு அணிகளையும் பெருக்க முடியுமான்னு முதல்ல பார்க்கலாம். ஏ என்ற அணியின் வரிசையானது 2 நிறைகள் 3 நிரல்கள் இருக்கு. பி என்ற அணியின் வரிசையானது 3 நிறைகளும் 2 நிரல்களும் இருக்கு. அப்ப முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமா இருக்கிறதுனால 2 அணிகளையும் பெருக்க முடியும். பெருக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய விடையானது 2/2 வரிசையுடைய அணியா நமக்கு கிடைக்கும். முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் முதல் நிரலை பெருக்கலாம். 5 2 9ஓட முதல் நிரலை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது முதல் மதிப்போட முதல் மதிப்பு 5 பெருக்கல் 1 5, இரண்டாவது மதிப்போட இரண்டாவது மதிப்பு 2 பெருக்கல் 1 2, அடுத்து மூன்றாவது மதிப்போட மூன்றாவது மதிப்பு பெருக்கிக்கிட்டோம்னா 9 பெருக்கல் 5 45. அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிற முதல் நிறைய 5 பெருக்கல் 7 35, 2 பெருக்கல் 2 4, 9 பெருக்கல் -1 -9. முதல் அணியின் இரண்டாவது நிறையை எடுக்கிறோம். 2 நிரல்களையும் இரண்டாவது அணியில பெருக்கிறோம். 1 பெருக்கல் 1 1 பிளஸ் 1 பெருக்கல் 2 2 பிளஸ் 9 8 பெருக்கல் 5 40. இரண்டாவது நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 பெருக்கல் 7 7 பிளஸ் 2 பெருக்கல் 2 4 பிளஸ் 8 பெருக்கல் -1 -8. இதை சுருக்கலாம். 5 பிளஸ் 2 7, 7 பிளஸ் 45 52, 35 பிளஸ் 4 39 -9 மதிப்பு 30. 1 + 2 3 + 40 43. 7 + 4 11, 11 - 8ஓட மதிப்பானது 11 - 8 3. ஏபி கணக்கிட்டுட்டோம். இந்த ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் அதாவது நிறைநிரல் மாற்று எழுதணும். 52 30 43 3. இதனுடைய நிறைநிரல் மாற்று அப்படிங்கிறப்ப 52 43. முதல் நிரலானது முதல் நிறையா எழுதிக்கலாம். இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறையா எழுதிக்கிட்டோம்னா 30 3. இது சமன்பாடு 1ன்னு கொடுக்குறோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கணக்கிடணும். ஆர்ஹெச்எஸ்ல கணக்கிட வேண்டியது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ பி டிரான்ஸ்போஸோட மதிப்பையும் ஏ டிரான்ஸ்போஸையும் எழுதலாம். முதல்ல பி என்ற அணியின் நிறைநிரல் மாற்றானது முதல் நிறையா கொண்டு போயிட்டோம்னா 1 1 5, அடுத்து 7 2 -1 பி டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம். இதே போல ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்ற அணியின் நிறைநிரல் மாற்று முதல் நிறையா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா 5 1ன்னு வரும். அடுத்து 2 2, மூன்றாவது நிரலை மூன்றாவது நிறையா கொண்டு போயிட்டோம்னா 9 8. இந்த 2 அணிகளையும் பெருக்கிறோம். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கணக்கிடுறோம். பி என்ற பி டிரான்ஸ்போஸ் ஆனது 1 1 5 7 2 -1. ஏ டிரான்ஸ்போஸ் என்பது 5 1 2 2 9 8. முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் முதல் நிரலை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 1 பெருக்கல் 5 5 பிளஸ் 1 பெருக்கல் 2 2 பிளஸ் 9 45. அதே நிறையோட இரண்டாவது அணியின் இரண்டாவது நிரலை பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பானது 1 பெருக்கல் 1 1 பிளஸ் 1 பெருக்கல் 2 2 பிளஸ் 8 40. முதல் அணியின் இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் 2 நிரல்களையும் பெருக்கிறப்ப 7 பெருக்கல் 5 7 5 35, 2 2 4, 1 பெருக்கல் 9 9 -9. அடுத்து 7 பெருக்கல் 1 7 பிளஸ் 2 பெருக்கல் 2 4 -8. இது சுருக்கலாம். 5 + 45 50, 50 + 2 52, 40 + 2 42, 1 + 1 43, 35 + 4 39 -9 30. 7 + 4 11, 11 - 8 3. 52 43 30 3ன்னு கிடச்சிருக்குது. இதை சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். 1 2 பார்க்குறப்ப மதிப்புகள் சமமாக இருக்கு. அப்போ 1 மற்றும் 2லிருந்து
LHS ஈக்குவல் டு RHS. அதாவது என்ன நிறுவனம்? therefore AB டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது.